எமக்கு தொழில் நடிப்பு என்று மார்த்தட்ட வேண்டிய பல ஹீரோக்கள் அதையும் தாண்டி வெட்டி விவகாரங்களில் ஈடுபடுவதுதான் கோடம்பாக்கத்தின் கொசு தொல்லைகளில் ஒன்று. அதுவும் பலருக்கு சாயங்காலம் கை நடுக்கம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு நட்சத்திர ஓட்டலில் ஒதுங்குவதும், நள்ளிரவில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு காலையில் எழுந்து சாரி கேட்டுக்கொள்வதும் அன்றாட அலுங்கல் குலுங்கல் சமாச்சாரம். கடந்த சில மாதங்களாக தான் இந்த பிரச்சனை சற்று ஓய்ந்திருந்தது. அவரவர் வீட்டிலேயே பார் வசதியுடன் கூடிய தள்ளாட்டங்கள் நடந்து விடுவதால் பொது இடங்களில் அழுக்குகளுக்கு வழியில்லாமல் நடந்து வந்த கச்சேரிகள் மீண்டும் அரங்கேறியிருப்பதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. தன் ட்விட்டர் பக்கத்தில் பிரபல பாடகி சுசித்ரா சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதை காண்கிற அனைவரும் என்னதாயா நடந்திருக்கும் என்று மண்டையை பிச்சு கொண்டு அலைகிறார்கள். தன்னை தனுஷ் தரப்பினர் கடுமையாக தாக்கிவிட்டதாக கூறியிருக்கிறார் சுசித்ரா. அது மட்டுமல்ல, தாக்கப்பட்டதால் ரத்த கட்டு ஏற்பட்டிருக்கும் தன் கையையும் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். அந்த நேரத்துல நீயும் தானே இருந்த சிம்பு என்று அவர் கேட்டிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ், சுசித்ரா, சிம்பு இவர்கள் எதற்காக ஓரிடத்தில் கூடினார்கள்? அங்கு ரத்த கட்டு ஏற்படுகிற அளவுக்கு ஏன் தள்ளுமுள்ளு நடந்தது? இதெல்லாம் காவல்துறையே தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டிய விஷயங்கள். மேலும் சில பாவனா சம்பவங்களை தவிர்க்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது கோடம்பாக்கம்.